ஆவியானவர் பேசி கடகடன்னு ஊத்து சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பரிசுத்தாவியானவரே? உனக்கு ஏண்டா இந்த இச்சை? குடிச்ச சரி, ரெண்டாவது வாங்கி குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னது இச்சை? இச்சையினால வர்றது எல்லாம் பாவண்ட. அப்படியே பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டாரு, அந்த சாயாவை அப்படி கீழே ஊற்றி அலைஞ்சது பெருசு இல்லை, அந்த சாயாவுக்கு காசு கொடுத்தது பெருசு இல்லை, அந்த சாயாவை குடிக்க சொல்ற இச்சையை ஜெயிக்கிறது ஐயா பெருசு. இப்ப வழக்குதா? குசிக்கத்தான் வேணும், குடிக்கத்தான் வேணும், தூங்கத்தான் வேணும், ரெஸ்ட் எடுக்கத்தான் வேணும். ஆனா அது எடுக்காதவன் எப்படி இருப்பான்? அதை அனுபவிக்காதவன் எப்படி இருப்பான்? அவனை போல. அதான் நமக்கு சொல்லப்பட்ட சபை மக்களுக்கு ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்ட சத்தியம். இதையெல்லாம் சாத்தான் படிக்க விட மாட்டேன், படிக்க மாட்டாங்க. இதை பிரதமம் பண்ண மாட்டேன். இது பண்ணியிருக்கல இன்னைக்கு. அது விவாகம் இல்லாதவள் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கவலைப்படுகிறாள். விவாகம் உள்ளவள் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கவலைப்படுகிறாள். விவாகம் இல்லாதவன் இருக்குது, அப்படி எடுத்துக்கிறேன். விவாகம் இல்லாதவன் எப்படி இருப்பான்? அது கூட விவாகமானவன் இருக்கணும். மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு இருக்கக்கூடாதுல. பிள்ளைகளுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு இருக்கக்கூடாதுல. இதை நீங்க பிரதம் பண்ணிருக்கீங்களா? விடுவானா? எப்படியா சாத்தான் விடுவானா? விட மாட்டேன். அதனால உங்க கையில இருக்கிறதா பைபிள். அதை முழுமையா உங்களை பேச விட மாட்டான். உங்களுக்கு ஜாதகமா இருக்கிறத மட்டும் பேச வைப்பான். அந்த தீமோத்தில ஒரு வசன குத்தில இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறார். எத்தனாவது வசனம்? 2 தீமோத்தேயு வாசி. பாத்தீங்களா? இப்படித்தான் இன்னைக்குள்ள பாஸ்டர்மாரெல்லாம் இருக்கேன். இப்படிப்பட்ட பாஸ்டர்மாரு ஊழியம் செஞ்சு அவனுக்கு லாபம், அவன் பொண்டாட்டி ஊழிக்கு லாபம், தேவனுக்கு என்ன லாபம்? சத்தியத்தை அறிய விட மாட்டாயா? திருமணம் அப்படின்னா அதை குறித்து நீங்க வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் படிக்க. குடும்ப வாழ்க்கை படிக்கணும். அதுல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நீங்க ஒதுக்கணும். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன். எந்த ஊழியக்காரன்? பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரங்க எல்லாம், பழைய ஏற்பாட்டு பிதாக்கள் அவங்க எல்லாம் ஒரு பொண்டாட்டிக்காரன் இல்லை. முதல் விசுவாசி ஆபிரகாம். அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டி? பாம்பேல ஒருத்தன் ஒரு ஊழியக்காரன் வள்ளியூர்ல இருந்து வந்து கொஞ்சம் மாட்டேன். நம்ம கிருவாசத்தில் இல்லை. அப்ப எப்படி என்ன பண்றான்? ஆபிரகாமுக்கு பரலோகம் இருக்கா இல்லையா? ஈசாக்கு பரலோகம் இருக்கா இல்லையா? யாக்கோவுக்கு பரலோகம் இருக்கா இல்லையா? நம்முடைய விசுவாசி தகப்பன் ஆபிரகாமுக்கு 3 பொண்டாட்டி. 30வது 3வது யாக்கோவு 4 பொண்டாட்டி. நடுவில் இருக்கிறவனுக்கு ஒரே பொண்டாட்டி. இந்த விசுவாசத்தின் அடிச்சூடுகளில் நடக்கணும்னு சொல்லி பிரதம் பண்றேன். அவனுக்கு 100 விசுவாசி இருக்கும் அவன் சபையில.
தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சுவிசேஷ டீம் வந்துருக்கு, பிரசங்கத்துக்கு இடம் கொடுத்தா ஆபிரகாமுக்கு 3 பொண்டாட்டி, யாக்கோவுக்கு 4 பொண்டாட்டி, அவங்களுக்கே பரலோகத்தில் இடம் இருக்குன்னா நமக்கு இல்லாமல் இருக்குமா? இதா பிரசங்க? நான் ஒரு ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்கேன். ஆஃபீஸ் ரூமில் ஒரு மேடத்தை போட்டேன். இவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு. உங்களுக்குலாம் ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்கீங்களா? மேடம் இருக்காங்களா? சாக்கிரர்களே, கடைசியில் இந்த பொம்பளை கல்யாணம் கட்டுறதுக்கு எல்லா சபை மக்கள்லாம் அங்கீகரிக்கிறாங்க. மனைவி பிள்ளையில ஒதுக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மனைவி பிள்ளையில குறை சொல்லிகிட்டே இருக்கு. இவன் மட்டும் பெரிய யோக்கியம். இதெல்லாம் பல பாசிமார்களை வாழ்க்கையில் நான் 40 வருஷமா பார்த்துக்கிட்டேன். சூரி நாயும் சரி நாயின்னு சொல்ற காரணமே அதாப்பா. உங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க வேணா உங்களை சேர்த்துக்கிறீங்க. வேணும்னா சேர்த்துக்கிறீங்க, இல்லைன்னா விளைவிக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். நான் பேசுறேன்னா இன்னைக்கு நேத்தூரில் பார்த்தது 40 ஆண்டு காலத்தில் ஊழியத்தில் வந்தவங்க இருக்காங்க. ஊழியக்காரையை நான் பார்த்து 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 கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னால் முடியல சகிக்க. மனம் திரும்பிடுவாங்க. தவணை கொடுத்துக்கிட்டே இருக்கு. மனம் திரும்பவே மாட்டேங்கிறேன். அதோட தான் எங்கள் தெரு நாயி, சொறி நாயி, பேனாயி, பண்ணி, கழுதை இப்படி சொன்னாவாது மனம் திரும்ப மாட்டாங்களா என்ற ஆதங்கத்தில் பேசுறது. இப்படி சொன்னாலும் இவர் என்ன எப்படி பேசுறாரு? அந்த முத்துக்களை மிதித்து போட்டு முதல்ல நான் சொல்ற வசனங்களை பிரச்சனை செய்திகளை ஏற்றுக்க மாட்டான். அவன் முதல்ல மிதிப்பான். அது சரியில்லைங்க, இதுதாங்க சரி சொல்றான். பத்தியா, அவன் தான் பண்ணி, அவன் தான் நாய். மிதிப்பான். நம்ம சொல்ற கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியங்களை மிதிப்பான். சரி, அதை மதிக்கலை, அவன் ஏற்றுக்கொள்ளலை, விட்டுட்டான்னு போக விடல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க தெரியுமா? அதை மிதித்து கொண்டு நம்ம பேரையே அசிங்கப்படுத்திடுறான், அலங்கோலப்படுத்திடுறான். அப்போ நான் பண்ணின்னு சொல்லாமல் அப்புறம் என்னன்னு சொல்ல வேணா மாற்றிக்கிட்டு வேணா திண்டின்னு சொல்கிறேன். அதனால் புசிக்கணும், குடிக்கணும், தூங்கணும், ட்ரெஸ் பண்ணணும். ஆனால் அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்கள் போல இருக்கும். மானத்தை மறைக்கிறதுக்கு துணி உடுத்தணும். ஆடம்பரமா உடுத்தணுன்னு அது தகாத விதம். உன் சபையில் ஏழை இருக்கிறானா, உன் ட்ரெஸ்ஸை பார்த்து அவன் இடறிடக்கூடாது. உன் ட்ரெஸ்ஸினுடைய விலையை பார்த்து இடறிடக்கூடாது. காலில் போடுற செருப்பை பார்த்து இடறிடக்கூடாது. நீ கொஞ்சம் தியாகம் பண்ணி தாகணும். ஊழியக்காரி சொல்லியா, சம்பாதிக்கணும்னு உள்ள வந்தவனுக்கு இந்த சத்தியம் பிடிக்குமா? ஆஹா, ஒரு வேற ரூட்ல போறாரு. அவன் மிதிச்சுப்பான். நம்ம கருத்து, நம்முடைய சத்தியங்களை, உபதேசங்களை மிதிப்பான். மிதிச்சுட்டு நம்மளை கலங்கப்படுத்துவான், நம்மளை குறைச்சி பேசுவான். இதான் பண்ணிக்கு ஆவி உள்ள இருக்கு, பரிசுத்த ஆவி இல்லை. நாய்க்கு ஆவி உள்ள இருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் இருந்து தொடர்ந்து வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் துவங்கி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இதை பார்க்கணும். எனக்கு 40 வருஷம் முடிச்சுப்பா இந்த ஆவிகளை கண்டுபிடிக்க. நீங்க எத்தனை வருஷத்தில் கண்டுபிடிப்பீங்க? தீர்க்கதரிசியா வந்திருப்பான், போசலன்னு சொல்லிட்டு வந்திருப்பான், பாஸ்டர்னு சொல்லிட்டு இருப்பான், சுவிசேஷன்னு சொல்லிட்டு இருப்பான், போதகன்னு வருவான். அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிருவியா? நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 40 வருஷம். எத்தனை வருஷம்?
நீ என்ன 2 வருஷத்துல கண்டுபிடிப்பியா, 10 வருஷத்துக்கு கண்டுபிடிப்பியா? அதுக்குள்ள செத்து போவியா? ஏன்னா அதுக்குள்ள செத்து போவியா? அப்போ இன்னும் 10 வருஷம் நீ உங்களோட இருக்கலாம்னு நினைக்க. எல்லாம் திட்டமாக தாண்டா இருக்கீங்க. இவ்வளோ ஞானமாக பேசுறீங்க. அது 50 வருஷம்னா இப்போ 50 வயசையும் தாண்டணும். அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அது வரைக்கும் எதிரில் வந்துடக்கூடாது. அதனால் அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர் போல இருக்கணும்னு சொன்ன இடத்துக்கு ஊழியக்காரன், ஆவிக்குரிய ஊழியக்காரன் வந்துடாரு. அதிலேயே ஊறிக்கிட்டு கிடக்கக்கூடாது. பாருங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர் போல இருக்கணும் அப்படிங்கிறானே திருச்சபையின் தலைவன் கலகர்த்தன். ஓய்வில்லாமல் ஓடோடி உழைத்தவன் உதயசூரியன். திமுக நினைச்சிடாதீங்க, நான் சொல்றது பவுல. ஓய்வில்லாமல் சாகிற வரைக்கும் ஓடோடி உழைத்தவன், ஓய்வில்லாமல் உழைத்தவன். அவனை புரிஞ்சுக்கிறீங்க, அவனை ஃபாலோ பண்ணணும். நம்ம புதிய ஏற்பாட்டு ஊழியர்களை பின்பற்றணும், ஏதுனால பின்பற்றணும், 12 பின்பற்றணும். அடுத்து பவுல ஃபாலோ பண்ணாம அந்த அப்போஸ்தலனை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த அப்போஸ்தலனை ஃபாலோ பண்ணாம இயேசுவை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ஏசுன்னு பாட்டு பாடலாம், ஜிபிக்கலாம், பிரச்சனை பண்ணலாம், விஜய் சொல்லலாம். இவங்க தாண்டி எங்க நேரம் ஏசுக்கு போக முடியாது. அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்கள் போல அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிறது தெளிவாக விளைவிக்கிறீங்க. அந்த மீன் கடலுக்குள்ள வாழுது இல்லையா, இந்த மீனை வலை போட்டோ தூண்டில் போட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, வித்துடுறாங்க, வாங்கிடுறோம். கொண்டு வந்து வச்சு அதை நறுக்கி, வாழை நறுக்கி, தலையை நறுக்கி, அதனுடைய செதிலெல்லாம் நறுக்கி, அப்புறம் இன்னொன்றுக்கு பேர் என்ன செதில், அப்புறம் வேலை செதிலுங்கிறது செவியோட வச்சுருக்கும்ல, அதான செதில். அதுக்கு பேர் என்ன? ஏழை மீனவர்கள், மீனவ நண்பர்கள் இருக்கீங்கல்ல, சொல்லுங்கப்பா. மீனுக்கு செதில்னு சொல்றது எது? இந்த ரவுண்ட் ரவுண்டா ஒட்டி இருக்க அது செதில். அப்புறம் இன்னொன்று என்னது? சிறகு. இன்னொன்று, இந்த சிறகும் செதிலும் இல்லாதவைகளை புசிக்காதிருப்பீர்களாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இந்த சிறகும் செதிலும் இல்லாதது இறால், நண்டு, கனவா, திருக்க, இதையெல்லாம் மெய்ரிய சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்குல்ல. அங்கதான் சொல்லணும். அதுக்கு பேர் பழைய ஏற்பாடு. அதுக்கு பேர் என்னது? பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்க வேண்டிய சத்தியங்கள் எது, நீக்கப்பட வேண்டிய சத்தியங்கள் எதுன்னு படிக்கணும். அதுக்கு தான் பைபிள் காலேஜ். மற்றவன மாதிரி பிரதம் பண்ண தெரிஞ்சா போதாது, பாட்டு பாடி ஆராதனை செய்ய தெரிஞ்சா போதாது, சூசைன்னு சொல்ல தெரிஞ்சா போதாது, ஜெபக்கூட்டங்கள் நடத்த தெரிஞ்சா போதாது. உன் கையில் இருக்கிற பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னு படி. அதுல பழைய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, புதிய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. நீ புதிய ஏற்பாட்டுக்குரியவன், மறந்துடாத. இப்படி ரெண்டா பிரிக்கணும். 2 காரியமும் நீ உனக்கு தெரிஞ்சிருக்கு. 66 புத்தகத்தை கொடுத்த ஒரு வேத அறிவாது இருக்கணும் ஊழியக்காரனுக்கு. அனுபவம் இல்லாட்டாலும் என்ன இருக்கணும்? என்னென்ன விஷயம் என் பைபிளுக்குள்ள இருக்குங்கிற அறிவு இருக்கணும். அதுதான் படிக்க சொல்றது. அறிவு, வேத அறிவு, 66 புத்தகங்களை குறித்த அறிவு. இப்போ அந்த அறிவுல ரெண்டா பிரிங்க. பழைய ஏற்பாட்டு அறிவு, புதிய ஏற்பாட்டு அறிவு.
இப்படி பிரிக்காமல் இருந்தது தான் வள்ளுவர் ஊழியக்காரன். ஆபிரகாம் 3 பொண்டாட்டி, யாக்கோபு 4 பொண்டாட்டி, தாவீதுக்கு 10 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி? சாலமோனுக்கு அதை ஃபாலோ பண்ணலாமா? ஃபாலோ மீ, ஃபாலோயிங். சீசன்ஸை போகணும்னா ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர்மார்ட்ட போனோம்னா சும்மா கூட்டிகிட்டு திட்டுறேன். ஏன்னா பணிவிட செய்யணும். வயசாகி போச்சுன்னா காலை பிடிச்சி விடுறது, கையை பிடிச்சி விடுறது, காப்பியை போட்டு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதனால பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருக்குல்ல உனக்கு, செஞ்சுட்டு போ. ஏன் செஞ்சவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு நீ எப்படி பேசுற? பேச மட்டுமா செய்யற? எழுதிட்டிய. ஆவியானவர் ஒன்றே இருக்கட்டும், அழைப்பு இருக்கட்டும், உலகத்தையே நீ கலக்கிறவனா இருக்கட்டும். நமக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சவங்கள கனப்படுத்தி சொல்லணும், சாட்சியா, தப்பு இல்லை. ஆனால் கனம் படுத்தி பேசணும். நமக்கு முன்னாடி ஊழியம் செய்தவங்கள இதே வார்த்தையை கனமா பேசலாம்ல. மாடு இருமை அப்படின்னு சொல்றேன். உனக்கு பசுவே முடிஞ்சு வச்ச சோழி அதுன்னு இருந்தது மாடுதான். மாடுன்னு சொன்னால ஆமா, இப்படி பேசலாம்ல வார்த்தைகளை. அந்த உணர்ச்சிகள், எந்த உணர்வுல நீ பேசுற உடல் மொழி சொல்லிடும். எந்த உணர்வுல நீ எழுதுற சொல்லிடும். எந்த உணர்வுல நீ பிரசவம் பண்ற சொல்லிடும். உடல் பேச வெறும் பிரசவத்தை கேட்கிறவனுக்கு விளங்காது. நீ எந்த உணர்வுல பேசுறேன்னு சொல்லி உடல் மொழியை பார்த்தவன் படிச்சவன் கண்டுபிடிச்சுவான். மற்றவனுக்கு கண்டுபிடிக்க தெரியும். உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாதமாய் நினைக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு சமுத்திரத்தில் வாழ்கிற மீன்கள் வெளியே வருகிறது. அந்த உடனே அந்த சிறகும் செதிலும் எல்லாத்தையும் அம்மா நினைச்சுவாங்க. தலையோட நினைச்சுவாங்க, வேலை வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக போடுவாங்க. உப்பு போட்டு தான் நினைச்சுவாங்க, உரைச்சுவாங்க. ஏன்னா இன்னும் செதில் இருக்கக்கூடாது. சிறகை வெட்டி எரிஞ்சாலும் 1-2 ஒட்டிக்கிட்டு இருக்கும். உப்பு போட்டு அப்புறம் குழம்பு வைப்போம். அது குறிப்பாங்க. உப்பு மசாலா, குழம்பு வச்ச மசாலா, புளி, தக்காளி எல்லாம் சேர்ப்போம். அதோடு கூட என்ன போடுவாங்க? உப்பை போடுவாங்க. உப்புக்குள்ள தானே வருது. சமுத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வயல ஊற்றுனா அது எப்படி இருக்கு? உப்பா அதுக்குள்ளே தானே வாழுது. இப்ப ஏன் உப்பு போடுறாங்க? செத்து போச்சு. செஞ்சு சமுத்திரத்துக்குள்ளே வாழும் காலமெல்லாம் அந்த உப்பு அதுக்குள்ளே எரிச்சா. இதுதான் உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்கள் போல இருக்கணும். அது எல்லாராலும் முடியாது. ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் முடியும், மற்றவனுக்கு முடியாது. பரிசுத்தாய் பெற்றவனுக்கு தான் முடியும். தாமரை தண்ணீர்ல வளரும். அப்போ அந்த காற்று அடிக்கும் போதெல்லாம் அந்த தண்ணி மேலே அப்படியே கிடக்கும். தாமரை தண்டில் இருக்கிற இலைகள் வட்ட வட்டமா அந்த இலையெல்லாம் அப்படி கிடக்கும். மேலே பூ இந்த தண்ணி இந்த தாமரை இலை மேலே வரும். அப்புறம் காணாம போயிடும். கொஞ்ச நேரம் நிக்கி. அப்புறம் நம்முடைய குடும்ப உறவுகளும் நம்முடைய நட்புகளும் எப்படி இருக்கணும், ஆவிக்குரியவனுடைய காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்காக இதெல்லாம் படிக்கணும். நீ
அனுபவியாதவன் எப்படி இருப்பான்? அது போல அனுபவிக்கிறவன் இருக்கணும். பட்டும் படாம அப்படியே அதுக்குள்ளே ஊறிட்டு கிடக்கும். ஒரு ஆடும் பண்ணி ரோட்ல போயிட்டு அந்த ரோட்ல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்து மேல ரோடு போகும். அப்ப அந்த பாலத்துக்குள்ள போற தண்ணி நல்ல தண்ணி இல்லை, சாக்கடை. இந்த பண்ணி ஆடு போய்கிட்டு இந்த பண்ணி இந்த சாக்கடையை பார்த்த உடனே அது வரைக்கும் ஒழுங்கா பயணம் பண்ணிட்டே வந்துச்சு. டக்குன்னு ஜம்ப் பண்ணிச்சு அந்த பாலத்துக்கு. இந்த ரோட்டு பக்கத்துல பாலம் மாதிரி கட்டியிருப்பாங்க, கீழே தண்ணி போகல, டமான்னு உள்ள போயிடுச்சு இந்த ஆடு பாலம். இதுவும் டம்னு இந்த பாலத்து மேல நின்றுச்சு. அது குதிச்ச மாதிரி அதுவும் குதிச்சு. ஆட்டுக்குட்டி ரெண்டுமே சாக்கடைக்குள்ள விழுந்துச்சு. சத்தமே போடாம அந்த சாக்கடையினுடைய ஸ்மெல்ல அந்த வாடையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா குளுமையா கூலா பண்ணி இருக்கு. ஆனா ஆட்டுக்குட்டி அப்படி இருக்க முடியல. உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு உயிர் போற மாதிரி. அப்ப அந்த ரோட்ல போற வரவெல்லாம் பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி வித்துச்சடா அப்படின்னு கொஞ்சம் இறங்கி போய் அந்த ஆட்டுக்குட்டி எரிஞ்சிடறேன் கரையில கொண்டு வரேன். சொந்தக்காரனா இருந்தா கழுவுவேன் ஆட்டுக்குட்டிய சாக்கடையில. சாக்கடைக்குள்ள விழுந்துட்டா கத்தி கதறி கண்ணீர் சிந்தி ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று ஏசுநாதருடைய ரத்தத்தினால என்ன செய்யணும்? கழுவப்படனே. எங்கோ ஒரு நாள் ரசிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் பெரிய யோக்கிய வாட்டி நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் சாத்தான் பயங்கரமா வந்து போராடுவான். ஏசுநாதருக்குள்ள வந்த பிறகு செய்யற தவறுகளுக்கு எப்படி நீ மன்னிப்பெடுப்ப? எத்தனை தடவை மன்னிப்பெடுப்ப? எவ்வளவு கண்ணீர் வடிக்கணும்? அதனால கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நன்மையான சித்தம்னு ஒண்ணு இருக்கு, தீமைகள்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டான்லின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதுவார். அவரை சந்திக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஜெர்மன்ட்டே இருந்தோம் ரொம்ப காலம். வாய்ப்பு வந்தது. காரைக்குடி வாரார். என்னால் ஆர்எஸ் மோகத்திலிருந்து காரைக்குடிக்கு பயணித்து காரைக்குடி திருவாசந்திர போய் தங்கியிருக்கு. அப்போ எனக்கு லிங்க் உண்டாக்கி கொடுக்கிறது ஒரு வாத்தியார். அவர் சொன்னாரு, ஐயா அண்ணனோட பேச சொன்னீங்கல்ல, காரைக்குடி சிக்ரியில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, பைபாஸ் ஆப்ரேஷன். உங்களை சொன்ன உடனே வர சொல்லு இருக்காரு. அவர் ரெஸ்ட் எடுக்கிறது பேசக்கூடாது, ஆனால் உங்களை சொன்ன உடனே வர சொல்லு இருக்கு. அப்போ வாங்க சார் வந்து கூட்டிகிட்டு போங்க. நம்ம என்ன டயத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரோ அந்த டயத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். உள்ளே போனேன், படுத்தே கிடந்தாரு. இருதய ஆப்ரேஷன், ஓப்பன் சர்ஜரி, பேசக்கூடாது, டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். எந்திரிச்சிட்டோம். ஐயா இருங்க நீங்கள் படுத்துக்கிட்டே பேசக்கூடாது. டாக்டர் அப்படி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் பேசாமல் இருக்க விடுங்க. அதான் சொல்லுவேன். உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். பேச்சு போகுது. இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கா. அதனால இவர் இப்படி தான் பேசிட்டு இருப்பாரு. நீ பாட்டுக்கு எந்திரிச்சு சாயா குடிக்கியா, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போறியா, அது ஓ வேலை. நானும் தானே உங்களுக்கு முன்னாடி இருக்கேன். எனக்கு தவிக்காது, எனக்கு பாத்ரூம் வராது. இன்னைக்கு நாளைக்கு என்ன 3 நாள்ல வாழ்க்கையெல்லாம் 40 ஆண்டு காலம் அந்த பாதையில் வந்து குடிப்பு மல்ல தேவனுடைய ராஜ்யா அப்படின்றது மாதிரி எனக்கு ஆவியான சொல்லி கொடுத்தோம். அதனால முதல்ல கடவுளுடைய வேலையை முடிப்போம், அப்புறம் சாப்பிடுவோம், அப்புறம் குடிப்போம், அப்புறம் படுப்போம். இந்த ஒரு ஒழுங்கு எனக்குள்ள வச்சிருக்கேன். அதனால தான் அப்படி செய்யுது. நான் கூட வருவேன். அந்த மே மாதம் கார் எடுத்து
எல்லா மாதம் வருவான், இந்த மாதம் வரும். அப்போ ஒவ்வொரு மாதமும் கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு போட்டு தொழில் எல்லாம் நின்றும் வருமானமெல்லாம். அதனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இந்த ஒரு மாதத்தை வேதனாருக்கு ஊழியம் செய்யறதுக்காக ஒதுக்கியிருக்கேன். அப்போது நம்ம போவோம், ரூபம் கொடுப்பாங்க, தங்குவோம். பக்கத்தில் இருந்து காலை கையை பிடிச்சி விட்டுக்கிட்டு அந்த சாப்பாடு வந்தோடனே சாப்பிடுவோம். சில நேரத்தில் நான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டா போதுங்க, கூட்டம்లో ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால் சாப்பாடு வேண்டாம். ஒரு வாரம் பார்த்தேன், 2வது வாரம் பார்த்தேன், இப்படிட்டாங்க ஐயா. சரி, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாத, என்ன கொண்டு வரீங்களோ வைக்க சொல்லு. உனக்கு வேண்டாம்னா நான் சாப்பிட்டு போகிறேன். அப்பத்தான் எனக்கு புத்தி வந்துச்சு, ஆமா சரிதானே. அன்னையிலிருந்து இவன் வந்துட்டான்னு சொன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். என்ன வேணாலும் கொண்டு வைங்க, குடிக்க கொண்டாஇருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, வேண்டான்னு சொல்லி அதை கூட்டிட்டு சாப்பிட்டு நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டா என்ன, ஐயா சாப்பிடுங்கய்யா சாப்பிடுங்க சொல்லுவான். எனக்கு வேண்டாப்பா, அவ்வளோதான். பில் பூட்டா பூட்டிட்டு போயிட்டே இருப்பான். வா, நீ வேண்டாம்னா கடை. புசிப்பதும் குடிப்பதும் அவசியம். குடிப்பது, ஓய்வெடுப்பது அவசியம். ட்ரெஸ் பண்ணுவது அவசியம். குடும்ப வாழ்க்கை செய்வது அவசியம். மனைவி பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்துவது அவசியம். எல்லாம் நமக்கு வேணும் இந்த சரீரத்துக்கு. ஆனால் அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்கள் போல இருக்கல. கல்யாணம் முடிச்சவன் முடிக்காதவனை போல இருக்கல. உலகத்தில் பணம் சம்பாதிக்க வருஷக்கணக்காக பொண்டாட்டி விட்டுட்டு போறாங்களே. 1 வருஷம் போறானே, 2 வருஷம் இருக்கானே. ஏன்னா இங்கே கடன் அடைக்கிறதுக்காக சிலர் போறேன். அவ்வளோ கடன் நட்பு கடை ஏற்பு கடை. கடன் அடைக்கிறதுக்கு அடைக்கிட்டு போறான்ல. வருமானத்தை கைப்பற்றுறதுக்காக பொண்டாட்டி பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக போறான்ல. நீ ஏத்தனாருக்காக அவருடைய சித்தம் செய்யறதுக்காக அனுபவியாதவன் போல இருக்கணும். இப்போ விளங்குதா சத்தியம்? அவனே இருக்க முடியும். பணத்துக்காக போறவன், குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக போறவன் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட இருக்காங்க. சிலாது நான் விளையிட்டேன், சரி நீங்க பொண்டாட்டி பிடிக்கல ஒன்று இருக்கு, இங்கிட்டாவது நிம்மதியா இருப்போம், இங்க வந்திருக்கேன். சில ஆள் அப்படி இருக்கான், சில ஆள் பணத்துக்காக இருக்கான், சில ஆள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இருக்கான். அப்போ உறவை தள்ளுறானா இல்லையா? அவனை விட மோசமா தேவதாசன் மாதிரி ஆவிக்குடி ஊழியக்காரங்க. அதனாலதான் பவுல் எழுதுறான், அனுபவிக்காதவன் எப்படி இருக்கான், என்ஜாய் பண்ணாதவன் இதே மாதிரி பட்டும் படாமல் இருக்கு. தாமரை இலையின் மேலே அந்த தண்ணீர் துளிகள் வந்து அசைவாடிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தண்ணியே இருக்கிறது, வெறும் இலையானு பட்டும் படாமல். இந்த உலகமாகிய சமுத்திரத்துக்குள்ளே எல்லாரும் வாழ்றது வாழ்க்கை வேற. ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை இதெல்லாம் பைபிள் காட்சி சொல்லிட்டுருவாங்களா? உங்களுக்கு படிச்சிருக்கல? இந்த வேத பண்டித அருள் இருக்காது அவர்கிட்ட கேட்டு இப்படி அனுபவிக்கிறவன் அனுபவியாதவன் போல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஏன் ஏன் சொல்லு? அவங்களுக்கே தெரியாது. அவன் பொண்டாட்டியை மேன்மைப்படுத்த பேசுவேன், புருஷனை மேன்மைப்படுத்த பேசுவேன், பிள்ளைகளை மேன்மைப்படுத்த பேசுவேன். இந்த சத்தியம் அவன் கண்ணுக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களோ விடுதலை சோத்ரா. அதனால இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக தாமரை இலையின் மேல் இருக்கும் தண்ணீர் துளிகளை புரிந்து கொள்ளுங்கள். சமுத்திரத்திலே வாழும் மீன் ஜீவனோடு இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய உப்புக்குள்ள இருந்தாலும் அந்த உப்பு அதுக்குள்ள ஏறாது. செத்துருச்சுன்னா உப்பு போட்டு தான் காய்ச்சி. நம்ம ஆவியின் ஜீவனை பெற்றவர்கள். இந்த உலகம் ஒரு சமுத்திரம். எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சுட்டா இருப்பான், பொய் சொல்லித்தான் இருப்பான், விக்கிர வழிபாடு செஞ்சுட்டா இருப்பான், உபச்சாரம் பண்ணுவான், விசித்திரம் பண்ணுவான், களவாம்பான், திருடுவான், கொள்ளையடிப்பான், பொய் சொல்லுவான்.
இப்படிப்பட்ட உப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த உலகமாகிய சமுத்திரத்துக்குள்ளே நீ உயிரோடு இருப்பாயானால், நித்திய ஜீவனை உடையவனாக இருப்பாயானால், நிச்சயமாக அந்த உப்பு உனக்கு மேல வராது. மற்ற மக்கள்லாம் அப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் வாழ்வான். ஆனா ஓ வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. காரணம், உனக்குள்ள ஜீவன் இருக்கு. சமுத்திரம் முழுவதும் உப்பா இருந்தாலும் உனக்குள்ள அந்த உப்பு வராது. இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதனால ஆவிக்குரிய ஊழியர்கள் இந்த உலகத்தில் வாழ்ற மற்ற மக்களைப் போல ஊறிக்கிட்டு கிடக்காம, பண்ணி அந்த ஜாக்கிரதைகள் வந்தோடனே ஊறிக்கிட்டு மோந்துக்கிட்டு கிடந்துச்சு. ஆட்டுக்குட்டி கத்துது, உயிரை கொடுத்து கத்துது, தூக்குங்க தூக்குங்க கத்துது. போற வர ஆட்டுக்குட்டியை மட்டும் தூக்குவான், பண்ணி தூக்குவான. இது போல இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை அடைய முடியாது. இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள், செத்தாலும் உயிரோடு எழும்புவேங்கிற நம்பிக்கை உடையவர்கள், சாகருக்கு முன்னாடி இயேசு வந்துட்டாருன்னா இந்த சரீரத்தில் மறுமாய் பறப்பேங்கிற நம்பிக்கை உடையவர்கள் தெளிவா இருக்கு. ஆட்டுக்குட்டி மாதிரி தவறு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கத்திக்கிட்டே இருக்கு. நிச்சயமா ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டுருவார். 1 யோவான் 2:1. பாத்தீங்களா? பாவம் செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, குற்றம் பண்ணக்கூடாது. சாத்தான் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பிடிச்சி தள்ளி விட்டுருவான், ஆசையை காட்டிடுவான், இச்சையை தூண்டி விட்டுருவான். அவனுக்கு சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரனையும் விசுவாசியம் தான் இருக்கணும். மற்றவங்க பூரா ஆட்டோமேட்டிக் அவங்களுக்குள்ள இருக்காங்க. எல்லாம் அவன் கையில போயிடுச்சு. ஆதாமி ஏவாலும் அடவு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை மீக்கணும். சாத்தாட்ட என்ன பண்ணிட்டாங்க? அடவு. பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் தவறிட்டான், நாட்டுக்குட்டி போய் விழுந்தது மாதிரி, பண்ணி விழுந்ததுனால இதுவும் பின்னாடி வந்தது, அது குதிச்ச மாதிரி இதுவும் குதிச்சிருச்சு. அறியாமையினாலே, அசுத்த ஆவியின் போராட்டத்தினாலே, தீய சக்தியின் வல்லமையினாலே பிடித்து தள்ளப்பட்ட தெய்வதாசன்மார் திருச்சபை மக்கள் இருக்காங்க. அப்படி ஆட்டுக்குட்டி விழுந்துருச்சு அப்படின்னா அது கத்திக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். ஆண்டவர் அவங்கள தூக்கி விட்டுரு. இப்படி தூக்கி விட்டுட்டாரு. அந்த அவனை தூக்கிட்டாரு, இவனை தூக்கிட்டாரு, இவனை தூக்கிட்டாரு, நம்மளையும் தூக்குவாருன்னு பாவம் செஞ்சா தூக்குவாரா? அப்படிப்பட்ட சிந்தையை தர்றவன் பிசாசு. சாக்கடைக்குள்ள பிடிச்சி தள்ளுறவன் பிசாசு. அப்படி சாத்தானால தள்ளப்பட்டுட்டா ஏசுனாரு பிதாவின் இடத்துல பரிந்து பேசி அவருடைய ரத்தத்தை வச்சிருக்கார் கையில. பிரதான ஆசாரியராய் அவருடைய சரீரத்திலே சிந்தின ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆரோன் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பாவ நிவாரணப்படி ரத்தத்தை கொண்டு போவான். ஏசுனாரு வருஷத்தோறும் கொண்டு விட்டு போக மாட்டாரு. ஒரே தரம் அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சொந்த ரத்தத்தினாலே அந்த மெய்யான உடனமாகிய பரலோகத்துக்குள்ளே பிரத்யட்சமாய் பிதாவின் சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார். பூமியிலே அவர் தம்முடைய சபையை தம்முடைய அபிஷேகத்தை கொண்டு கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களை அழைக்கப்பட்ட ஊழியர்களை கொண்டு கர்த்தர் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சபைக்குள்ளே நடத்துகிற ஊழியர்களோ, நடத்தப்படுகிற விசுவாச பிள்ளைகளோ விசுவாசினாலே ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா அவங்களை நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தூக்கி ஏற்றுவார். எல்லாம் தூக்கி எடுக்கிறாரு. துணிகரமா பாவம் செய்யலாமா? பாவத்தில் தொடரலாமா? பாவத்தில் நில நிக்கலாமா? தேவனால் பிறந்தவன் பாவத்தில் நிலைத்து நிற்க மாட்டான், பாவத்தில் தொடர மாட்டான். இப்படி நீங்களே நானும்
கடவுளால தூக்கி இருக்க ரட்சிக்கப்பட்ட பிறகு வருகிற தவறுகள். ஒரு ஆள் கேட்டாரு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சரி பாவம் விபச்சாரம், வேசுத்தனம், கொலை, கொள்ளை, என்னமோ பாவங்களை செஞ்சு விக்கிர வழிபாடு. இப்போ சிலுவைட்ட வந்துட்டோம். சிலுவைக்கு முன்பு செய்த பாவங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக நமக்கு மன்னிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகிறார். அப்போ சிலுவையின் அடிவாரத்தில் வந்து அவர் இடத்துல பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று இந்த கள்ள மனசாட்சியை துர்மன சாட்சியை கழுவ சொல்லி கேட்டு அவருடைய ரத்தம் அந்த பாவ கரைகளை எல்லாம் பாவ அந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாத்தையும் கழுவி ஒரு சுத்த மனசாட்சி கொடுப்பார். அதுக்கு பின்னாடி பயணிக்கிறோம் பரலோகத்தை நோக்கி. அப்ப தவறு வருது. மனப்பூர்வமா செய்யற ஒரு கூட்டம் இருக்கான், ஆசைப்பட்டு இச்சித்து அந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போதே செய்வான். அப்படி ஒரு கூட்டம் இருக்கான். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 28 மனப்பூர்வமாய் அந்த 26 வாசி. போதும் சொல்லிட்டு இதையும் நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவின் வருஷத்துல அவர் சிலுவையில் சென்ற ரத்தத்தை தூக்கிட்டு தாங்க போயிருக்காரு. அப்ப சிலுவைக்கு முன்னாடி செய்த பாவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா மன்னிச்சுடுவார். தண்டனை இல்லாத மன்னிப்பு. சிலுவையிட்ட நீ நானும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிட்ட வர்றதுக்கு முன்னாடி என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் எத்தனை பாவம் செஞ்சிருந்தாலும் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அந்த பாவத்துக்குரிய தண்டனையே இல்லாமல் இலவசமாய் கிருபையாய் மன்னித்து அவனை ரட்சிக்கிறார். சிலுவையில வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் கேட்டான், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் வருத தப்பு வருத அது என்ன, அது எப்படியா அப்படின்னு கேட்கிறேன். இப்ப நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ குற்றங்கள் குறைகள் தவறுகள் நேர்முகமாக மறைமுகமாக செய்துட்டே வார. அதுக்கு என்ன அப்படின்னா மன்னிப்பு தருவாரு, தண்டனையோடு கூடிய மன்னிப்பை தருவார். இப்படி நீங்க சத்தியம் படிக்கணும். திருச்சபை நடத்துற தலைவருக்கு தண்டனை இல்லாத மன்னிப்பு யாருக்கு? முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கான்ல பாவம், அப்படிப்பட்ட பாவிகளுக்கு தண்டனை இல்லாத மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தவானாய் மாற்றுகிறார், நீதிமானாய் மாற்றுகிறார், நித்திய ஜீவனுடைய மாற்றுகிறார், சத்தியவானாய் மாற்றுகிறார். ஒட்டுமொத்தமாக கர்த்தர் மன்னிச்ச பிறகு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்தாய் பெற்ற பிறகு தவறு வருது. என்ன வருது? தவறு வருது, குற்றம் வருது. அதுக்கு எப்படி பரிகாரம் சொல்லுங்க? எல்லாரும் வாய் திறந்து இதை படிங்க ஐயா. முதல்ல சபையை எப்படி நடத்துறோம்னு தெரிஞ்சுக்கங்க. சும்மா பிரசவம் பண்ணா போதுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்நானத்த பிறகு பரிசுத்தாய் பெற்ற பிறகு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற காலகட்டத்தில் அவனுக்குள்ள தவறு வருதியா? பாவம் செஞ்சிடறான், திருடிடுறேன், களவாண்டுறேன், பொய் சொல்றேன். இதுக்கு என்ன மன்னிப்பு? ஆண்டவர் மன்னிப்பார மன்னிக்க மாட்டாரா? சொல்லு. மன்னிப்பார். ஆனா வெறும் மன்னிப்பு இல்லை, தண்டனையோடு தான் மன்னிப்பு. இதை பவுல் ராபோஜனத்தில் சொல்லுவான். ஆனா நீங்க எல்லா வாழ்க்கை முழுதும் எடுத்துக்கிறோம். 1 Corinthians 11:30 வாசிங்க. சரி, மனப்பூர்வமாய் பாவம் செய்தார். பரலோகத்துக்கு போற கூட்டத்துல மனப்பூர்வமா பாவம் செய்யறது இருக்கு. சாசு தள்ளி விட்டு ஏமாத்தி வஞ்சித்து பாவம் செய்யறது இப்படி நீங்க பிரிக்கணும். ஏன்னா குடும்பமா இருந்தோம்னு சொன்னா பொண்டாட்டி சொல்றதை செய்யணும், பிள்ளைகள் சொல்றதை செய்யணும், அப்பா அம்மா சொல்றதை செய்யணும், தாத்தா பாட்டி சொல்றதை செய்யணும். அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்காக நம்மளை விலையாகுவாங்க. செஞ்சு கொடுக்காட்டா கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க.
குறைச்சு பேசுவாங்க. இப்ப இவங்களை பிரியப்படுத்துறதுக்காகவே நம்ம சத்தியத்தை விட்டு வசனத்தை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கு. உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் சொல்லியிருக்கா. குடும்பம்னு ஒன்று வந்துட்டா, ஒரு உயிரோடு இன்னொரு உயிரை சேர்த்தால் தொல்லையடா. நம்ம ஒரே ஒரு உயிரோட இருந்துட்டோம்னா பஞ்சாயத்து இல்லை. வேற உயிரை சேர்த்தோன்னு வை, எத்தனை உயிரை சேர்க்கிறியோ அத்தனை உயிரும் தொல்லைதான் உனக்கு. தலை காஞ்சு போகும். நீ நிம்மதியா இருக்க முடிய அழைக்கப்பட்ட, சமாதானமா இருக்க முடிய அழைக்கப்பட்ட, பரலோக இன்பம் உடையவனாய் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாத ஒரு மனுஷனாய் அழைக்கப்பட்டார். எல்லாத்தையும் இழந்து உயிரா கிடக்கு. தேவர்கள் இல்லையா? தேவர்கள் இருக்கிற. ஆசிரியர் இல்லையா? ஆசிரியர் இருக்கிற. தூக்க மாட்டேன், பார்ப்பேன், கேட்பேன், பக்கமா நடந்து போயிட்டே இருப்பேன். எல்லாம் சுயநல. நீ என்ன இது பாவம் செய்யற? நீ இனிமே செய்ய போற பாவத்துக்கு நீ இப்பவே என்கிட்ட கேட்கிற? நீ செஞ்சுட்டு கேள்ல. இப்ப என்ன செய்வ? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு. இப்ப நான் சொல்றேன், தாவீது பாவம் செஞ்சான். தேவனுக்கு பிரியமானவன், ஆவிக்குரிய தப்பு பண்ணிட்டேன். அப்போ தப்பு பண்ணின உடனே அதை கிளியர் பண்ணுறதுக்காக மக்கள் மன்றத்தில் சட்டத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமோ அதுபடி செய்ய ஒரு எல்லைக்குள்ள வந்துட்டேன். மனம் திரும்பிட்டேன். பாவரிக்கை செய்கிறான், மன்னிப்பு கேட்டு கெஞ்சிறான். அந்த சங்கீதம் 51 அதுதான். இருதயம் மாறி போச்சு, மனசு மாறி போச்சு, புத்தி மாறி போச்சு, சிந்தை மாறி போச்சு. அதனால அழுகிறான், நீர் வடிக்கிறான். ஆண்டவர் மன்னிக்கிறேன். ஆனால் முத பிறந்த அந்த குழந்தை கேவலமான அழகாத்தான் இருக்கு, எலும்பு தோலுமா. இவன் உட்காந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, நீர் எனக்கு மன்னிக்கிறீர். என் பிள்ளைய நீர் சோமாக்கு, என் பிள்ளைய சோமாக்கு. உன்னை எழுப்பி சாட்சியை நிறுத்த ஜோமணிக்கிட்டே இருக்காங்க. சில நாட்கள்ல பிள்ளைச்சு எவனுடைய இருதயத்துக்கு கேட்டவன் தான், தேவசித்தம் செய்கிறவன் தான், ஆவிக்குரியவன் தான். ஆனா தவறு பண்ணிட்டான். மன்னிக்கிறேன், கடவுள் மன்னிச்சிருவாரு. இவரே மன்னின்னு கண்ணீர் விடும்போது மன்னிச்சிருவார். ஆனா அந்த மன்னிப்பு தண்டனையோடு கூடிய அந்த பிள்ளைய இவரோட எழுப்பணும், சோப்படுத்தணும், யார் சாட்சியாக நிறுத்தணும்னு அழுது ஜோம்பிட்டு உள்ள செத்து போன உடனே எல்லாரும் அதை அடக்கம் பண்ணுறதுக்கு எதுவா எல்லா அரமனையில் இருக்கிறவன் அவ்வளோ கோயில் வேலைக்காரி அம்பட்டு பேசுறா. ஜெபிச்சுட்டு இருக்கவனுக்கு கேட்குது. அடக்கம் பண்ண சொல்லியாச்சு. அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. போய் குடித்தேன், உட்காந்தேன், கொண்டா சாப்பாட்டை சாப்பிட்டேன். எல்லாரும் கேட்குறாங்க, செத்து போனா தானே எல்லாரும் துக்கமாக இருப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு இப்போ சாப்பாட்டை கொண்டா சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கல, இது என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியாதுல உங்களுக்கு. ஆவிக்குரியவனை இப்படித்தான் ஆண்டவர் நடத்துவார். எங்களுக்கு புரியாது, கூட கிடக்கிறவங்க. அப்ப சொல்லுவான் தாவீது, ஆண்டவர் எப்படியாவது இறக்க செய்வார், என் பிள்ளைக்கு சிவனை கொடுப்பாரு, அவனுடைய வியாதியை நீக்கி அவனை சுதந்திருவார்னு கிடந்தேன், அழுதேன், வாசி செத்து போயிட்டேன். இனி அவன் போன இடத்துக்கு நான் போவேன், அவன் வரமாட்டேன். அதனால சோத்தை கொண்டாங்களான்னு சொல்லி நான் சாப்பிட்டு இருக்கேன்னு விட்டேன். புறம்பே இருக்கிறவனுக்கு புரட்சியா தெரியும், மாறுபாடா தெரியும். அவங்க 50 பேரும் மாறுபாடு உள்ளது. இவன் மட்டும்தான் தேவசித்தம்.
தண்டனையோடு கூடிய மன்னிப்பார். மன்னிக்காம இருக்க மாட்டார். தூக்குவாரு, தூக்கி எடுத்துருவாரு, தூக்கி எடுக்காம இருக்க மாட்டார். ஆனால் தண்டனை, அந்த தண்டனை எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம 1 கொரிந்தியர் 11:30 அதுலேருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. முதல் பாயிண்ட் என்னது? பலவீனம்னா என்ன? பலவீனம்னா வியாக்கியா. பலவீனர் அப்புறம் என்னது? அது ரெண்டாவதா பிரித்து சொல்றான்ல, நீ பாட்டுக்கு இதை தூக்கி சட்டி தூக்கி குட்டியில் ஊற்றி குட்டி தூக்கி சட்டி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்தியக்காரங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும், பகுத்தறிவோடு பேசணும். உங்களில் சிலர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறீர்கள், ஆனால் செத்து போயிட்டான். இதெல்லாம் தண்டனை. ஆவிக்குரிய மக்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தாய் பெற்ற பிறகு, வசனத்துக்கு மாறா, தேவசத்துக்கு மாறா எதையாலும் நம்ம நடந்துட்டோம்னா, செஞ்சிட்டோம்னா கர்த்தர் மன்னிப்பாரு. அழும் பொழுது கண்ணீர் குடிக்கும் போது. ஆனால் தண்டனையோடு கூட மன்னிப்பார். அப்போ ஐயா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, சவ மக்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு என்னையா தண்டனை கொடுப்பாரு? ஃபர்ஸ்ட் வீக்னஸ். இது என் பலவீனம் சொல்லுவான் ஒருத்தன். அவன் யாரு? இது என் பலவீனம்னு ஒருத்தன் சொல்லுவான். தெரியுமா உங்களுக்கு? ஆசாப் வாசி, சங்கீதம் 78 28 தானே சங்கீதம். ஆசாப் சங்கீதம் தானப்பா 28. அதிகாரம் எத்தனை? எந்த எந்த எங்க இருக்கு? இது என் பலவீனம் அப்படின்னு ஒரு இடத்துல வாசி. இப்ப பாருங்க, அப்பொழுது நான் இது என் பலவீனம். இப்போ எது பலவீனம்? மேலே சொல்லிட்டே வருவான். அவன் யாரு? எதிர்த்துனா 77:10 எல்லாரும் எடு இதை படி. அப்போ பலவீனராம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட். பலவீனம்னா என்ன தெரியுமா? அந்த இவன்கிட்ட உள்ள ஒரு பலவீனம் என்னன்னா, அந்த மற்றவனை நல்லா இருக்கேன் அப்படின்றது தான் 78 வரும்னு நினைக்கிறேன். என்னப்பா? வாசி வாசிக்கல. தப்போ ரைட்டு? தப்புனா விட்டுருவான், ஏன்னா அது தப்பி போட்டேன். எத்தனாவது அதிகாரம்? எத்தனாவது? 73:12 வாசி. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 73:12 எடுத்துட்டீங்களா? வாசிக்க வாசிக்க அப்படியே கவனிச்சுக்கிட்டே வா, தூங்கிட்டு இருக்காது. 73:12 வாசி. ம் 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 இதைத்தான் பலவீனம் சொல்லுது. இப்படி சிந்திக்கிறீங்களா? அவன் நல்லா வீடு வெட்டிட்டான், அவன் நல்லா வீடு வெட்டிட்டான், அவன் வாகனம் வாங்கிட்டான், அவன் நல்லா இருக்கான், அவன் பிள்ளையெல்லாம் பெருசாக படிச்சிருச்சு. இப்படி உன் சிந்தையில் வரக்கூடாது. ஊழியக்காரன் சிந்தையில் அதெல்லாம் ஒரு வீக்னஸ். உனக்குள்ள இருக்கிற வீக்னஸ். உன்னை கத்த நடத்திக்கிட்டு இருக்கார், கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார். உன்னை நடத்துவார்னா உன் பிள்ளைகளையும் நடத்துவார். அதுக்கு மாறான சிந்தை வருதுன்னா அது ஒரு பலவீனம். இது மாதிரி ஒரு தண்டனை வரும்பா. உலகத்தானை பார்த்து, உலக மக்களை பார்த்து, மற்றவனை பார்த்து, அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா உடுக்குறான், அவன் பிள்ளைய படிச்சிருக்கு, அதெல்லாம் மேன்மையான சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நீ கத்துடைய தாசன், நீ தெய்வ சித்தம் செய்ய வந்தவர், நீ இதெல்லாம் சித்திக்கிறீனா அது ஒரு வீக்னஸ். ஏன் தேவனுக்கு கூடுகிறாரு? இது ஒரு தண்டனை.
ஆண்டவரே இப்படிலாம் வரக்கூடாதே, இந்த சித்த தப்பு இல்லை, இது பாவம் இல்லை, மன்னிச்சிருமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பிடும். சிலர் பலவீனம், சிலருக்கு சரீரத்தில் பலவீனம். சாகுற வரைக்கும் இந்த பலவீனம் மாறாதிய. ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்ய முடியாது, தேவ சித்தத்தின்படி ஒரு வேலையை செய்ய முடியாது, தேவனுக்காக உழைக்க முடியாது. உலகத்தை மாதிரி நம்ம முன்னாடி பிள்ளைக்காக உழைப்பான், புரிஞ்ச பிள்ளைகளுக்காக உழைப்பான். தேவனுக்காக உழைக்கிறதுக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுப்பாங்களா? இங்கேருந்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்புகிற இந்த சரீரத்தை ஒடுக்குவாங்களா? மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு பரலோகத்தை பற்றி பிரசவம் பண்ணுறேன், பரிசுத்தத்தை பற்றி பிரசவம் பண்ணுறேன், உண்மையை பற்றி பிரசவம் பண்ணுறேன், நீதி நியாயம். மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே, பரலோகத்தை பற்றி பேசுகிற நான் தானே. பரலோகம் போக முடியாதபடிக்கு தடை வருது. ஓ சரீரமே உனக்கு தடை, ஓ உடலே உனக்கு தடை. ஆனால் பரலோகத்தை பற்றி பாடுவேன், பரலோகத்தை பற்றி பிரசவம் பண்ணுவேன், பரலோகத்தை பற்றி ஜூஜன் சொல்லுவேன். உனக்கு யூதாசு போன இடத்துக்கு நீண்டு போயிடுவேன். யார் போன இடத்துக்கு? யூதாசுக்கு போன போய் பாரு, கண்டுபிடிச்சிடுவேன். நீ இப்போ போயிட்டு இருக்கல, அதே முடிவுகளை எடுத்து போயிட்டாரு. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கல, அதே வாழ்க்கையை தொடர்ந்து போ. கண்டிப்பாக அவன் போன இடத்துக்கு நின்று. யாத்தான் போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் போனேன் அக்னி கடலுக்கு. அவன் 2 பேர் யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 19 கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி வசனத்துக்கு மேலே உள்ள வசனம். ம் 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 அப்படி தள்ளிடுவார் பாருங்க. இவங்களிருந்து உலகத்தில் ஆண்டாங்க, நடத்துகிறாங்க, சாதனைலாம் படைத்தாங்க. யார்? கள்ளத்திற்கு தரிசியும் அந்திகிரிசி. 7 ஆண்டு காலம் கடவுள் கொடுத்தாரு இந்த பூமியில் ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்றது, மதிப்பு மரியாதையோட கணம் பொருந்தியவனை வாழ்றதுக்கு கொடுத்தாரு. அவங்கள பிடிச்சி உயிரோடு எங்கே தள்ளிட்டாரா? அக்னி கடலில் தள்ளிட்டார். எதுக்கு? இந்த உலகத்தில் 7 வருஷம் நீ வாழ்ந்து என்ன பண்ணுவ? நீ இந்த மக்கள் மேலே பெரிய அதிபர்னு பேர் வாங்கி என்ன பண்ணுவ? அவனுக்கு அடுத்த இடத்துல நான் தாயா அப்படின்னு இந்த பாவத்துக்கு சிலையை செஞ்சுப்பான். அந்த சிலை பேசும். பேசாத கல்லோ மரமோ நீர் அல்லன்னு அன்னைக்கு பாட முடியாது, அன்னைக்கு பேசும். சிலைகள் பேசும். ஒரு நாள் வரும், புறம்பாக்கப்படுவார். இதே இடத்துக்கு கடைசியா தள்ளப்பட போறது யார் தெரியுமா? 20:10 வெளிப்படுத்தல். ஆமா, கடைசியில போய் அக்னி கடலில் பங்கெடுக்கிறது யாரு? சார்ஸ். அவனுக்கு முன்னாடி பங்கெடுக்கிறது கள்ள தீர்க்கதரிசியும் மிருகம். மிருகம்னா அந்திகிரிசி. இது ஒரு அக்னி கடலை கடவுள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க. இவங்க 3 பேருக்கு மட்டும் இல்லை. 41 வாசிக்க, 25, 41 மத்திய சுவிசேஷம். போங்கடான்னு சொல்லிடுவார். எங்க போய் சொல்லுவாரு? அப்போ கள்ளத்திற்கு மட்டுமல்ல, அந்திகிரிசு மட்டுமல்ல, சாத்தான் மட்டுமல்ல, இந்த கூட்டமும் போயிடுச்சு. அது எந்த கூட்டம்? எந்த கூட்டம்? 42 வாசிமா. நம்பர் 2 3 ஆமா. அப்ப கள்ளத்திற்கு அந்திகிரிசு சாத்தான் போற
அல்லது போன இடம் இந்த கூட்டம் போகும். இந்த இடம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? இல்லை நான் பிரசவம் பண்ணினேன், நான் பாட்டு ஆராதனை நடத்தினேன், நான் ஜெபக்குறிப்பு சொல்லி ஜெபக்கூட்டம் நடத்தினேன், நான் வீடு சந்திச்சேன், நான் சுவிசேஷம் அறிவித்தேன். என்ன சொல்லுவாரு மத்திய 7ஆம் நேரத்தில்? ராஜு ராஜு நீ ஆதிவாசி மாதிரியில் இருக்க, பரதேசி ராஜு. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்தார்களே என்னை விட்டு அழைத்து போங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். யாருக்கு பாத்தில? பூரா ஊழியக்காரன் தான், வேற யாரும் இல்லை. ஜெபக்கூட்டம் நடத்துறவன் கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவன். ஜெபக்கூட்டத்தில் சொல்லுவாங்க அதிகமா, ஏஜுவே 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 அப்படியே தூங்கி விழுந்துருவேன். ஏஜுவே ஏஜுவே என்று சொல்லுகிறவன் போக மாட்டான் பல்லு. அது ஜெபக்கூட்டம் நடத்துறவங்கன்னு நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க. ஜெபக்குறிப்பு சொல்லி ஜெபக்கூட்டம் நடத்துறவன் அப்படின்றத எடுத்துக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்றாரு? உங்களது நாமத்தினாலே பிராபசி சொல்றான், இருக்க மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லாதே. உடனே சாத்தானுக்கு அவளுக்கு இப்படி எல்லாம் பேசுவார் ஆவியானவர். அவள் எவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா, எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கா, அறிக்கையிட்டு இருக்காளா, மன்னிப்பு எடுத்திருக்காளா? சும்மா பேசு வஞ்சகாவி. மனம் திரும்பாம ஒரு ஆளு கையை தட்டிக்கிட்டு அந்நியவாதம் பேசுன்னா வஞ்சகாவி. அதுக்கு பேரு சொல்லுங்க. கையை தட்டின உடனே வாதம் உடனே அங்கே பரிசுத்தா இறங்கிட்டா நினைக்காத, நீனும் நிறைய போயிருவ. அப்படி ஆயிப்போச்சு ட்ரெண்டு. உலகம் முழுவதும் அப்படி கொண்டு போயிட்டான் பிசாசு. நீங்களும் நானும் தப்பிடணும். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை மாறிடனு. இவங்களை ஃபாலோ பண்ணிடாத. முழு உலக பெந்தகோஸ்து சபை எல்லாம் பிசாசுடைய கையில் இருக்கு. உனக்கு கண்ணை கத்த திறந்தாருன்னா உனக்கு கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா நீ ஒத்து போயிடுவ. அதுக்கெல்லாம் தப்பணும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நிற்கணும். எல்லா அக்கிரமம் பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு கையை தட்டிக்கிட்டு அந்நியவாதம் பேசிட்டு இருந்தா எப்படிடா போக முடியும்? உங்க மனத்தை தொட்டு சொல்லு. சாரையை குடிச்சிக்கிட்டு இருக்கான், தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், கள்ளத்திராசு பிடிக்கிறான், கள்ள கணக்கு எழுதுறான், கள்ள கையெழுத்து போடுறான். இங்க வந்து வேகமா கதை கையை தட்டுறேன். அழகியா அழகியா சாத்தானு. நம்ம வாழ்க்கையை வச்சு நம்ம சோதிச்சு பார்ப்போம். பலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு எந்த பாதையில் போனாரோ அந்த பாதைக்கு நாமளும் போகணும். ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. 12 ஒரு விஷயம் சொல்றதுக்காக யோசிச்சுட்டே இருக்கு. நான் நேற்று ஐயா ஸ்டீபன் பாஸ்டர் தண்ணீர் விளக்கு கொடுத்தாருல, அது மாதிரி உங்களுக்கு நான் தண்ணியில விளக்கு கொடுக்குறேன். அந்நிய பாஷையை கண்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. மனம் திரும்பினவன இறங்குறதான் பரிசுத்தாவி. பாவங்களை உண்மையா அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றணும். பாவ மன்னிப்பு ஏத்துனா தருவார். நம்பர் 1 தண்டனை இல்லாத மன்னிப்பு. அதுக்கப்புறம் நீ பாவம் செஞ்சிருக்கிய, எந்தெந்த இடங்கள்ல பாவம் செஞ்சிருக்க, எத்தனை முறை பாவம் செஞ்சிருக்க, யாருக்கும் தெரியாம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, அநேகர் தெரியத்தக்கதாக எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தாய் பெற்று அந்நியவாதம் பெற்ற பிறகு இதுக்கெல்லாம் நீ மன்னிப்படுத்தியா? ஆண்டவர் மன்னிச்சுட்டாருங்கிற ஒரு நிச்சயம் உனக்கு இருக்கா? அப்படியே மன்னிப்பாரு சொன்னா உனக்கு தண்டனை கொடுத்துருப்பாரு. நீ என்ன தண்டனை வாங்கின? நீ தண்டனை வாங்காம மன்னிச்சுட்டாரு நினைச்சிட்டு போனீங்கன்னா இந்த இவங்க போன இடத்துக்கு தான் போகணும். அந்தி கிறிஸ்துவும்
கள்ள தீர்க்கதரிசியும் சாத்தானு இந்த மாதிரி நற்கிரியை செய்யாம போனா பத்தியா, என் போன இடத்துக்கு தான் நீனு நானும் போக வேண்டியது. தண்டனை வாங்கிடு. எப்போ தப்பு செஞ்சியோ அது மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ கடவுளுடைய சித்தத்துக்கு எதிரா, கடவுளுடைய பாதைக்கு எதிரா, கடவுளுடைய சத்தியத்துக்கு எதிரா நீ செய்திருந்தாய் மன்னிப்பு. அது செய்த பாவம். நன்மை செய்யாதிருந்தால், நற்கிரியை செய்யாதிருந்தால், செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்தும் நாங்கள் வாழ்ந்து வருவதனால எங்களுக்கு சுகமே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த காலத்தில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆண்டு செய்யக்கூடியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. எப்படி சுகம் இருக்கு? எப்படி சுகமா இருப்ப நீ? அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தாய் பெற்ற பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உன் வாழ்க்கையில எந்த தவறு வந்தாலும் தண்டனை பெற்றுக்கொள். நீதிமானுக்கு பூமியிலே சொல்லு, நீதிமானுக்கு பூமியிலே அதெல்லாம் இல்லாம நீ ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் உன்னை கைவிட்டான். நீ வேசிக்கு பிறந்தவன் எழுதிரு. தண்டனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, நீ யாருக்கு பிறந்தவன்? தேவனுக்கு பிறந்தவன் இல்லை, வேசிக்கு பிறந்தவன். எங்க எழுதியிருக்கு? எபிரேயர் 12:8. பார்த்தீங்களா? தண்டனை இல்லை, சிச்சை இல்லைன்னா எப்படில அந்த ஊழியக்காரன் பரலோகத்துக்கு வருவேன், அந்த விசுவாசி பரலோகத்துக்கு வருவா? இலவசமா கிருபையா மன்னிக்கிற மன்னிப்பு வேற. அந்த ஒட்டுமொத்த மன்னிப்பை பெற்ற பிறகு வாழ்க்கை பயணத்துல எந்த தவறு செஞ்சாலும் தண்டனை வாங்கி இந்த மாதிரி பிரிச்சு சொல்லி கொடுக்காதனாலதான் மரணம் இல்லாத வாழ்வுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல. செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் எல்லாவற்றுக்கும் இயேசு சிலுவையில என்ன செஞ்சாரு? இந்த திருட்டு நாய்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, பிரசவம் பண்ணிட்டு. அதான் தெலுங்கு சொல்லுவாரு, நீ இந்த இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு கத்திட்டே இரு, நீ பெரிய வாழை கத்துனா அவன் கத்துறதெல்லாம் அடங்கி போகும். 2-3 தடவை சொல்லிவிட்டாரு சின்ன, வா வா. நான் சொல்லிட்டேன் போ போ போ. அப்போ இவங்கெல்லாம் யூடியூப்ல வந்து பேசுற அளவுக்கு காரணம் என்ன? நீ பேசல, அவன் பேசுறான். நீ பேசிப்பாரு, இவங்கெல்லாம் பேசிடுவாங்களா? எவெல்லாம் என்னென்னலாம் பேசுறேன்? நீங்க உட்காந்துக்கிட்டு இங்கேயே ஊதிக்கிட்டு இருக்க. நீ வா, நான் பெரிய செட்டு வச்சிருக்கேன் இதில் பெங்களூர்ல. ஆன்லைன் செட்டு புதுசு 4G எடுத்துட்டேன். ஏன் என்னுடைய லைன் ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. உன் லைன் எடுக்க. நீங்களாம் பெரிய ஆளுகப்பா, நீங்கள் செய்ய வேண்டியதான். நான் ஏமாத்துறோம். நம்மெல்லாம் ஒரு ஆளா வேண்டாயா? அந்த அர்த்தம் சொல்லிட்டுருந்தேன். எழுதி போடு, கூகுளில் எல்லாம் பதிவாயிருவோம். ஆண்டவர் கூப்பிடும் போது போயிட்டே இருப்போம். படிப்பேன். சுவிசேஷ லைனில் அழைக்கப்பட்டவன் தேடுவான், கூகுளில் தட்டுவான். ஓன் சிலாசரனுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாம் சாட்சியாகும். ராபர்ட் தீர்க்கதரிசியின் அழைப்பை பெற்றவன் தட்டுவான். என் லைன் ஃபுல்லாக 40 ஆண்டு கால வரலாறுங்க இருக்கு. பாஸ்டருங்கிறவன் தேடுவான். நீ பதிவு பண்ணி வச்சுனா அது கிடைக்கும். அவனுக்கு சொல்லிட்டு சொன்னார், இங்கே தான் சொன்னார். இல்லை, எருமையானு ஒருத்தன் எழுதியிருக்கான், ஏசையானு ஒருத்தன் எழுதியிருக்கான், எசேக்கியேல்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். நீ நானும் படிப்போம்னா எழுதுறாங்க. நீ நானும் படிப்போம்னு எழுதுறாங்களா? எழுதி போடியா. இந்த காலத்தில் அவன் தேடுறவனுக்கு வேணும். ஏதனாடு வருக பிந்துமானா ஊழியம் தொடர்ந்து நடக்குமே. பரிசுத்தாவினுடைய கிரியை இந்த பூமியில இருக்குமே. அப்போ அவங்க எழுதி போட்டதுனால இன்னைக்கு படிக்கிறோம்ல. உன்னை அவனுக்கு தெரியுமா? என்னை அவனுக்கு தெரியுமா? இல்லை அவங்கள நமக்கு தெரியுமா? எழுதியா?
வாட்டுக்கு பேசிட்டு ஒரு சேரை போடுறேன், மைக்கை முன்னாடி வைக்கிறேன், வாட்டுக்கு பேசிட்டு எல்லாம் இருக்காரு அப்படின்னு அன்னை செல்வகுமார் சொன்னார். புதுக்கோட்டையில் ஆர்வம் சொன்னார். அடுத்த வருஷம் நம்ம ஐயாவுக்கு ஊழிய அழைப்பே வரக்கூடாது, சபிக்கப்பட்டு போகும். சபையார் எல்லாரும் ஜெபிக்கணும். இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு, நம்ம பிறந்த நாள் கொண்டாட வேண்டாம். அப்படின்னு சொல்லிவிட்டார். நானும் அந்த கருத்துடைய தான், பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. ஐயாவும் அந்த கருத்து உள்ளவர் தான், என்கிட்ட கேட்கவே இல்லை. அவருக்கு நம்பிக்கை, இவர் பிறந்த நாள் கொண்டாட மாட்டாருன்னு அவருக்கு நம்பிக்கை. என்னப்பா உங்களுக்கு வச்சுக்கா, ஏன் பிறந்த? நான் பிறந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே இவனும் வந்து ஏன் பிறந்தான்? பிறந்த நாள் வேண்டிய கேக்கு, பிறந்த நாளில் தலையை வெட்டிடுவாங்க. பரிசுத்தவான்களுடைய தலை வெட்டப்படும். ஏதனாருக்கு ஞானத்தானம் கொடுத்தவனுடைய தலையை வெட்டிட்டாங்க பிறந்த நாளுக்கு. இதை நீ கேள்விப்பட்ட பிறகும் நீ கேட்க வெட்டினா அதுக்கப்புறம் என்னத்தை வெட்டுவாங்கன்னு தெரியாது. பெரிய பெரிய தெய்வதாசன் மாதிரிலாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கேக்கு விட்டுறாங்க, பெரிய சத்தியம் பேசுறேன். என்னப்பா வாங்கி தின்னல, நான் வேண்டாம்னு சொல்றேன், தலையை வெட்டுவான்னு சொல்லுவேன். வேற நீ கொண்டாடு, ஒரு கேக்கு கிடைக்குதுன்னு தான் போனா. யாருடைய பிறந்த நாள்? ராஜாவுடைய பிறந்த நாள். அப்போ பிறந்த நாளுக்கு, என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் பரிசு தருவேன். அப்போ சிங்கிங் அண்ட் டான்சிங் 2 பீஸ் நடனமாடி சந்தோஷப்படுத்துறா. சிங்கிங் அண்ட் டான்சிங் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறேன். அப்போ எல்லாரும் தண்ணியை போட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் டான்ஸ் மார்க்கு தான் ஃபுல்லாக கொடுத்துறாங்க. அதான் ஆணு அடிப்பேன், பொண்ணு அடிப்பேன். அடிச்சுட்டு அப்படி கிரகத்தில் இருக்கும்போது ராஜா சொல்லிட்டாரு, இவ்வளோ அழகா டான்ஸ் பண்ணுறிய, நல்லா இருக்க நடனம், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். உடனே அவங்க ஆத்தா பேச்சு கப்பா விட்டுருக்காவ, அந்த குட்டி டான்ஸ் ஆடிட்டு உடனே ஈஸியாக அவங்க ஆத்தாட்ட போயிட்டான். என்னம்மா கேட்கறது? அந்த ஜெயிலில் இருக்கான் பாரு, பரிசுத்தவன், பரலோகம் போகிறவன், அவன் தலைவர். அதை இவன் போய் அதை கேட்ட உடனே அந்த ஜெயிலில் இருக்காருல்ல, அவர் தலையை கொடுங்க எனக்கு பரிசா, வேற ஒன்றும் வேணும். இவருக்கு போதையெல்லாம் இறங்கிடுச்சு. இப்படிலாம் கேட்பாங்களாடா, நாட்டை கேட்பான், வீட்டை கேட்பான், காரை கேட்பான், பங்களா கேட்பான், பணத்தை கேட்பான். பரிசுத்தவானுடைய தலையை கேட்கிறானே. அதனால புல் போதையில் இருந்த ஆளு ஏறுவது அப்படியே இறங்கிடுச்சு. ஆனா எல்லாருக்கும் மத்தியில் வாக்கு கொடுத்துட்டேன், என்ன கேட்டாலும் உனக்கு. அப்ப இவனுக்கு பிரிஸ்டேஜ் மோதுது. அப்போ ஈகோ முக்கியமா, பரிசுத்தவானுடைய தலை முக்கியமா? உனக்கு வர்ற பேரும் பெருமை முக்கியமா, பரிசுத்தவானுடைய தலை முக்கியமா? இந்த பதவியை தக்க வைக்கிறதுக்காக பரிசுத்தவான பெருசா கருத மாட்டாங்க. இவங்களுக்கு பிரிஸ்டேஜ், இவங்களுக்கு கௌரவம் பற்றி சொல்லிட்டேன். அப்போ பிறந்த நாள் விழாவுக்கு 2 பீஸில் சிங்கிங் அண்ட் டான்சிங் போட்டவங்களுக்கு ப்ரைஸ் என்னது? இந்த மாதிரி ஒரு தலையை வெட்டுவாங்க பிறந்த நாளுக்குன்னு நான் சொல்ல வந்தேன். வேற என்ன? நீ கேட்க வெட்டி சாப்பிடு. எத்தனை பேர் பிறந்த நாள் கொண்டாடுறிய? சாப்பிடு, நான் தடையே இல்லை. அவனுக்கு என்னன்னா, ஏதோ ஒரு கேட்காத எனக்கு கிடைக்கும், அதில் நீ மண்ணறி போடுறிய, இதாக்க அவன் சொல்ல வந்தது. நான் அதை தடுக்கலை. கேக் வாங்கி நல்லா சாப்பிடுவோம். அநேக பார்த்து மறப்பார், நாங்கள் எல்லாம் கேக்கு விட்டுறாங்க. என்னடா கேக்கு யாருக்குடா வெட்டுறாங்க? விசுவாசிகளுக்கு வெட்டுறாங்க. உனக்கு வந்தா அவன் பிறந்த நாளுக்கு வெட்டுறேன். என்னையா ஸ்நாக்ஸுக்கு எதிர்பார்க்குறீல? வேற தலைவா? உனக்கு வேணுமானால் மீன் தலை தருகிறோம், ஆட்டு தலை தருகிறோம், மனுஷன் தலை தர முடியாது. யார் தலை?
யார் தடை? நீ வாங்கி கொடுத்தா யார் தடை? எவனாவது தடுத்தானா சொல்லி என்கிட்ட, நான் ஜவனம் மாட்டேன். அதுவும் பொன்முடி கொடுக்குற கேக்கு நான் வாங்கி திக்கவே மாட்டேன். அவங்க மகன் இருக்கா, அவள் திருப்பா அப்படியே வாங்கி ஜெபம் பண்ணி கொடுங்க, அவங்க மகன் சாப்பிடுவா. எனக்கு வேண்டாயா. வாங்கிட்டு வந்த உடனே முதல் பீஸு எங்கள் சகோதரன் ஜீவா தான் எடுப்பார். வேற எவனாவது கிட்டப்போ ஏன்னா முன்முடி ஆசீர்வதிக்கிறதுக்குனே இருக்கிறவரு ஜீவா பரிசுங்க. அதனால முதல் கேட்க அவர் தான் இருப்பார். அப்ப என்ன பண்ணுவேன், சிவன் எப்படி கிடைச்சா போதும் உனக்கு, சரி யோத்திரா. என்ன சொல்லிட்டு இருந்தேன் என்னப்பா? தண்டனையோடு கூடிய மன்னிப்பு நமக்கு வேணும். அதனால உங்களை பிரியவங்க எழுதி போடுங்க. எப்போ சாகரம் நமக்கு தெரியாது. ஆனால் கூகுளில் இன்னி வர்ற காலத்தில் கூகுளில் தான் தட்டி பார்ப்பான். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த அந்த பொருளுக்கு பேர் என்ன, ஜாமாங்க ஆன்லைனில் பதிவு பண்ணுறது. இந்த வயரு அந்த ஜாமாங்க கம்ப்யூட்டர்லாம் இருக்குங்களா, அதுக்கு பேர் என்னப்பா? வீடியோ செட்டு இருக்கு. நீ வந்து என்ன பண்ணு, நீ உட்காந்து பேசிட்டே இரு. அது வாட்டுக்கு இருக்கடை. எப்போ ஆண்டர் கூப்பிட்றாரு போயிட்டே இரு. எப்போ ஆண்டர் கூப்பிட்றாரு போயிட்டே இரு. ஆனால் அந்த கூட்டம் தட்டி பார்க்கும்போது தெளிவான சத்தியம் வேணும், சபைக்குரிய சத்தியம் வேணும். நீ பதிவு பண்ணணும்னு சொன்னார் 2-3 தடவை. நான் அதுக்கு பார்ப்போம். நீங்கள்லாம் புரியவங்க செய்யலாம். நம்ம 50 பேருக்கு 100 பேருக்கு போதிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க பேரை சொன்னால் 10,000 கொடு, அவங்க செய்ய வேண்டியதுதான். நான் 50 பேருக்கு 100 பேருக்கு தானே. அதனால் வேண்டான்னு சொல்லி சொல்லக்கூடாது, பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி அவர் அப்படி சொல்லிக்கும் போது ஐயா ஐயான்னு சொன்னார், அடுத்த வருஷம் ஃபுல்லாக இவருக்கு ஊழியம் இருக்கக்கூடாது, இவர் ஒரே இடத்துல இருக்கணும். அப்போது அவர் படுத்தே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும், நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் புத்தக வடிவத்தில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு இவர் கனவு அப்படி. செல்வகுமாருடைய கனவு இப்படி. உங்கள் கனவு எப்படி? அன்னை எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும், உங்கள் கனவு அது. கத்தருக்கு சோத்துலாம் எப்படி கனவு இருந்தாலும் நீங்கள்லாம் நம்மளாம் சிரிச்சோம்னா தமிழ் முகம் அப்படி சிரிக்கா. எதுக்கு சிரிக்கானா அவள்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நம்ம சிரிச்சோன்னா அவள்கிட்ட, நம்மளாம் அழுதோம்னா அவளுக்கு சேர்ந்து அழுதுவா. சங்கீதம் 26 1 2 3 வாசிங்க. விழுந்துட்டான். அப்படிப்பட்டவனுக்கு அதை அழும்போது கதறும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரன் அவனிடத்தில் படுத்து பேசி, அவனுக்காக இந்த ரத்தம் செஞ்சிருக்கப்பா, அவன் செஞ்ச பாவம் பெருசா, நான் செஞ்ச ரத்தம் பெருசா. இவர் எப்போ தவறு செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் கோபத்தில் தான் நிற்பார் பிதா. நம்ம ஏதனாருடைய பாதத்தை பிடிச்சிக்க அழுதுட்டோம்னா அவர் எந்திரிச்சிட்டு அந்த ரத்தம் இருக்கிற கிண்ணியை காய்ப்பார். அவன் செஞ்ச தப்பு பெருசா இல்லை, நான் அவனுக்காக செஞ்ச ரத்தம் பெருசா சாமி, ரத்தம் தப்பு பெருசா, மன்னி
நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவா. அங்க இருந்து அவர்கிட்ட ரத்தத்தை கைப்பாரு. நம்ம அழுது கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ரத்தத்துல கொஞ்சம் விடுவாரு. நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கு, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. அந்த மனசாட்சி மேல இந்த ரத்தம் வரும், கழுவீரு, சுத்த மனசாட்சி. ரசிக்கப்பட்ட பிறகு செய்கிற பாவம். அப்ப மன்னிப்பு கிடைச்சிரு, சுத்திகரிப்பு கிடைச்சிரு, ஆனா சிச்சையும் கிடைக்கும். அதைத்தான் சொல்றது, நீர் என்னை நியாயம் சாரியோ, என் இருதயத்தை சோதித்து பாரும், பரிசித்து பாரும். எனக்கே தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கும் இல்ல பாவம். எல்லாத்தையும் உணர்த்தும், வெளிப்படுத்தும். எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சிடறேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடும். என்னை நியாயம் சார், நியாயம் சார் தண்டியும்னு அர்த்தம். சுருக்கமா சொன்னா வேற என்ன? தண்டியும் சிச்சையும். தப்பு செய்யும் போது குடும்பத்தில் உள்ளவங்க தங்கள் பிள்ளைகளை அடிப்பாங்க, தட்டுவாங்க. ஒரு தடவை சொல்லி பார்ப்பாங்க, 2 தடவை சொல்லி பார்ப்பாங்க. மீறி செஞ்சா அப்புறம் பூஜை. ஒரு பார்த்து மூத்த பிள்ளை தப்பு செய்கிறா. பள்ளி பருவம் தாண்டி கல்லூரி பருவம் போகும்போது ரொம்ப தப்பு செய்கிறா. இவன் பாஸ்டர், இவன் கையில் ஊழியர், விசுவாசிகள் காலத்துக்கெல்லாம் போச்சுன்னா ஊழியம் செய்ய முடியாது. சொல்லி பார்த்தேன், கேட்கல. பிடிச்சி ரூமுக்குள்ள விட்டேன், கதவை பூட்டினேன், பேண்ட் போடுறது பெல்ட் அவுட்டா போட்டா நொறுக்கிட்டாங்க. நீ நொறுக்கிட்டீங்க பிள்ளை இருந்தாலும் நொறுக்கிட்டான். கொள்றதுக்காச்சா பிள்ளைய கொள்றதுக்காச்சா அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பார்கள், வருங்காலம் பாதுகாப்பார்கள். அதுக்காகத்தான் சிக்ஷித்தார், தண்டித்தார். அப்ப நீங்க நானே என்ன தண்டனை சிக்ஷை கொடுக்கணும். அதுதான் அந்த எபிரேயர் 12 கீழே எழுதியிருக்கு. கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் அப்படின்னு இருக்குமே எபிரேயர் 12. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அப்ப பாத்துக்கிடுங்க, அவரா அடிச்சுட்டாரு நல்லது. அடிக்கலைன்னா அன்னோட அடியும் கேளு, நான் கேட்டு ரொம்ப பிரியமான ஆளுநரை மாறிட்டா அடிக்க மாட்டேன். அப்போ அவர் ட்ரீட்மெண்ட் பேச கேட்டார். அப்போ பிள்ளைகளை பாதிக்குமா? குடும்பம் இருந்தால் எந்த பிள்ளையை நான் நேசிக்கிறேனோ அந்த பிள்ளைய அடிக்கணும், இவன் அடிக்க மாட்டேன். தப்பு செஞ்சது யாரு? அடி வாங்கினது யாரு? குடும்பம் பாதிக்கப்படுவேன். யாரும் தப்பு செஞ்சிடாதீப்பா. இப்போ நான் ஜிங்கிலா இருக்கிறதுனால தப்பிச்சு இப்போ அவருக்கு அடிக்க முடியாது. அடித்தா என்னத்தை அடிக்கிறது? அடித்தா என்னத்தை நீ நல்ல அடிக்கிறாரு இதுக்காக இருக்க. அப்போ 10ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அப்ப ஆண்டவரே நம்மளை அடிக்கிறாரு, விசுவாசிகள் அடிக்கிறாரு, நம்ம பிள்ளைகள் அடிக்கிறாரு. இப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக தேவசத்தை செய்யக்கூடாது இருந்தோம்னா நம்ம மேலே அவர் ரொம்ப பிரிய வச்சிருந்தாங்க. நம்மளும் அடிக்க மாட்டோம், தாவி அடிக்கணும். தண்டனை வந்து தாழ்வுதான், தண்டனை தாழ்வுதான். இதை புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் லைஃப் ஹிஸ்ட்ரி. பாலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு கல்யாணம் முடிக்காது. கல்யாணம் முடிக்காதவருக்கு கல்யாணம் முடிச்ச நாமெல்லாம் ஊழிக்கிறோம். என்ன ஊழியங்கிறது தப்பு இல்லை. ஏதாவது தவறு செஞ்சால் என்ன தண்டின்னு கேட்டுருக்கு. பிள்ளைகளை தண்டிக்க மாட்டோம். இல்லையே தண்டியோ என்ன நியாயம் தாரியம் ஜட்ஜ்மெண்ட் என் மேலே வரட்டு, தீர்ப்பு என் மேலே வரட்டு சுவாமி. அவங்க பிரச்சனை கொடுத்தீங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தானே அடிக்கணும் அப்படின்னு அவர் காலை விழுந்து கெஞ்சிருங்க. என்னை நியாயம் சாரியும் சிச்சிக்கணும்னு நீ மனசு ஒப்பிடனா என்ன சிச்சு, தண்டிக்கணும்னு மனசு வச்சுன்னா என்ன தண்டு? குடும்பத்தை தண்டு.
நான் அந்த ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் சொல்லுங்க. பார்த்தீங்களா, அதனால தான் பவுல் இருந்தேன். கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னா நீ உலகத்துக்குரியவர்களுக்காக கொல்லப்படுவேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் பாதிக்கிறாங்க. ஆவிக்கிற பிள்ளைகளை அடிக்க ஆவிக்கிற பிள்ளைகளை அடித்தா அவன் செய்கிற தப்புக்கு அவனை அடிப்பேன். நான் செய்கிற தப்புக்கு என்ன தான் அடிப்பேன். அது ஆவிக்கிற பிள்ளை இல்லை, ஏன் பிள்ளை இல்லை, மாம்சத்தில் உள்ளதுக்கு இல்லை. அந்த கிளாஸ் தான். ஓ அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயும் இருக்கு. சபையில் வர்ற யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம், யார் மேலே அதிக அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். இதை புரிஞ்சுக்கணும்னா யோவான் 21:15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஒரு 7 பாசஸ் நிற்கிறான் ஊழியக்காரர். 7 பாசத்தில் அப்போஸ்தலர், 7 பேரும் அப்போஸ்தலர். இப்போ கேட்குறாரு பேதுருட்ட, இந்த 6 பேரை பார்க்கணும் என்னிடத்தில் அன்பா இருக்கு. எல்லாரும் ஒன்று போல அழைக்கப்பட்டவங்க, ஒன்று போல ஒளிஞ்சிறவங்க. ஆனால் ஆண்டவர் இந்த 6 பேர்த்த எதிர்பார்க்கிற அன்பை விட இவன் தெரிஞ்சுறாரு. இந்த அன்பு உறவில் நீங்கள் உங்களுடைய அன்பு பாசம் நேசம் யார் மேலே இருக்கு? ஆவிக்குரிய பிள்ளைகளோ மாம்சத்தின்படி உள்ள பிள்ளைகளோ, விசுவாசியாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் யார் மேலே உங்கள் அன்பு இருக்குன்னு பார்ப்பாரு. பார்த்துட்டு கேட்பார், நான் உங்கள் மேலே தான், இவங்க எல்லாரும் மேலேயும் விட உங்கள் மேலே தான் அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கலாம். அப்போ மாம்சத்தின்படி பிள்ளைகளை தண்டிப்பது போல ஆவியின்படி உள்ள பிள்ளைகளையும் தண்டிப்பா. ஆனால் நீ அதிக அன்பு யார் மேலே வச்சிருக்க? அந்த பிள்ளைகளுக்கு. இன்னும் எல்லாரும் தண்டிப்பாரா? நீ அதிகமாக யாருக்கு ஜெபிக்கிற? அதிகமாக யார் மேலே அன்பாக இருக்க? இருந்து யார் மேலே பட்சமாக இருக்கு? தேவனுக்கு தெரியுங்களா? அதனால் ஆவிக்கிற பிள்ளைகள் அடிக்க மாட்டான்னு நினைக்காத. நீ வச்சிருக்கிற அன்பு ஏசுநாதரை விட சத்தியத்தை விட நீ அவங்க மேலே அன்பு வச்சுட்டீங்கன்னா, உன் மேலே அன்பாக இருக்கிறதுனால எங்கே அடித்தா உனக்கு வலிக்கும் தெரியும். அங்கே அடிக்கும். சிலருக்கு பணத்தில் அடிக்கும், சிலருக்கு வியாபாரத்தில் அடிக்கும், சிலருக்கு தொழில் அடிக்கும், சிலருக்கு வந்துக்கிட்டு இருந்த தசவாங்க அடிக்க வரவே வராது, அங்கே அடிப்பார். இதெல்லாம் தண்டனை, இதெல்லாம் சிச்சை, இதெல்லாம் ஊழியக்காரன் புரிஞ்சுக்கிறேன்னு அவன் கொடுத்தா சிக்கிட்டு போகிறேன் எனக்கு என்ன அப்படி சொல்லி சொல்லக்கூடாது. அடித்தார நம்ம மேலே விட வேண்டிய அடி அங்கே அடிச்சிருக்காருன்னு புரியணும். ஊழியக்காரன் அங்கே அடித்தா இங்கே வலிக்கணும். வலிக்குமா? ஏன் நம்மளை அடிக்காமல் அங்கே அடிக்கிறாரு? நம்ம மேலே அளவற்ற ஒரு அன்பு, ஒரு பாசம். நம்ம அதிகமாக ஆண்டவருக்கு உழைச்சிருப்போம், அதிகமாக தேசத்து மக்களுக்கு கண்ணீர் விட்டுருப்போம், விசேஷத்தில் அதிகமான கிராம பட்டணங்களில் போய் சொல்லியிருப்போம், ராத்திரி நேரமெல்லாம் தூக்கத்தை வெறுத்து முழங்கால நின்றுருப்போம். அப்போ அவருடைய பிரியத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் தப்பு செய்யும்போது உங்களை அடிக்கிறதுக்கு பதிலாக அங்கே அடி. அடிப்பாரான்னு கேட்டால் அடிக்க மாட்டோம். அவர் காயம் கட்டுகிறவர் படுத்து பயப்படுத்துவார். வேதனை படுத்திடுவார், ஒரு வேதனை நீக்குவார். ஆகவே சிச்சை தண்டனை எச்சிக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு உண்டு. உண்டா இல்லையா? அவர் அடிக்க மனசு இல்லையா? தாவிலே சொல்கிறான், நான் தானே பார்க்கணும் அது ஆடுகள் அடிக்கிறது அப்படி கேட்குறேன். அப்போ ஆண்டவர் யார் அடிக்கிறாரு? ஏன் அடிக்கிறாரு? இவன் அடிக்கிறாரு. இவன் மேலே அவ்வளோ பிரியும். உங்கள் பிள்ளைகளில் யார் பிரியமான பிள்ளையோ அவன் தப்பு செஞ்சாலும் அடிக்க மாட்டீங்க.
பிரியமில்லாத பிள்ளை செய்யட்டு கொத்து கொத்து போட்டு ஏன்னா நம்முடைய தான் அவரை மட்டும் செய்யுது, நம்மளை அடிக்க மாட்டேங்குது. பிள்ளைகளை போட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நமக்கு வலிக்கணும். இதைக்கராஜ மாதிரி சொல்லக்கூடாது. இதைக்கராஜ சொல்லுவாங்க தூணு மூலமா தீர்க்க விவசாயம் மூலமா பேசுவார் ஆண்டு. நம்ம பேசும்போது சொல்லுவான், ஏன் உன் பிள்ளைய உன் பேர பிள்ளை எல்லாம் பாதிக்கப்படுங்களா, நீ அப்படிப்பட்ட தப்பு பண்ணிருக்கடா. உடனே அவன் கேட்பேன், என் பிள்ளை என் பேர பிள்ளை பாதிக்கப்படுது போட்டு நான் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருப்பேனா? இந்த மாதிரி விலங்கா போயிருக்கீங்க ஆட்சி கூட போயிருக்கு. இன்னைக்கு இதை வச்சு என்ன செய்ய? என் காலத்துக்காவது சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். என் மயங்காலத்தை போட்டு பேசிக்கிட்டு இருக்க, என் பேரங்காலத்தை போட்டு பேசிக்கிட்டு இருக்க, என் காலத்தை சொல்லு, என்னத்தான் சொல்ல இந்த மாதிரி பயிர்களை வச்சுக்கிட்டு. அதனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கட்டும், மாம்புக்குரிய பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாக இருப்போமானால் அங்கே அடிப்பார். அடித்த உடனே நமக்கு உணர்வு வரும். அங்கே பாதிக்கப்பட்ட உடனே நமக்கு ஃபீல் பண்ணிடணும். அதனால அந்த அவர் சொன்ன மாதிரி வேறஞ்சியா சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், நானே வாங்கிட்டேன். ஏன் ஆடுகளை அடிக்கிறீ? ஆடுகள் என்ன பாவஞ்சிச்சு? அதெல்லாம் வயலா ஜீவன், அது பாவமே செய்யலையே. ஆண்டவர் உள்ளாரு இங்கதான் அடிக்கிறேன். இப்போ ஆடுகள் பாவம் செய்யலேங்கிற உணர்வு அவனுக்குள்ள வருதுன்னா ஒவ்வொரு ஆட்டை குறித்த உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. எதெல்லாம் எந்த ஆடெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சோ இவன் பாதிக்கப்பட்டதா ஃபீல் பண்றான். அதனாலதான் கர்த்தர் அவனை அந்த விசுவாசியாட்டு அங்கே அடித்தா இங்கே உணர்வேன், கதறுவேன், தண்ணீர் சிந்துவேன், ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு கடவுளுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இவனுக்கு அடிக்காம சரி நான் சொல்லி முடிக்கிறேன். 15 நிமிஷம் தான் இருக்கு. என்னை